ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ குவார்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகி தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் மேக்ஸ் எக்ஸாமும் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். ஸோ இதில் மெயினாக நமக்கு அடுத்து இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அந்த அசால்ட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னாலும் நமக்கு கண்டிப்பாக அதில் இருக்கிற டேர்ம்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை படிச்சிட்டீங்கனாலே ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுல இருந்து மெயினா உங்களுக்கு புக்கிங் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, இப்படி டிஃபிகல்ட்லாம் கேட்பாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸோ சிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க டோட்டலி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஈஸி சப்ஜெக்டும் கூட நீங்க நிறைய வந்து ஜென்ரலா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ ஜென்ரலி திங்ஸ் நீங்க வந்து என்னெல்லாம் வந்து பார்ப்பீங்க. கம்ப்யூட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை நீங்க வந்து ரியல் லைஃப்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நார்மலா கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது ஓகே நம்ம இன்னைக்கு இதெல்லாம் படிச்சோம்ல, இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ல எல்லாருமே வந்து குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றோம். ஸோ இது வரைக்கும் படிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஒன் டேல எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ எஸ், ஸோ கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்களா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஐ வில் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. So first நம்ம 11th and 12th ஓட கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி எல்லா क्वेश्चंसும் நீங்க படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல क्वेश्चंस எல்லாம் நான் கம்மியா தான் படிச்சிருக்கேன் அப்படினாலும் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரா இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் படிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா இந்த டேப்லெட் காலமை இப்பவே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல பாருங்க 2 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி 3 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து கம்மி தான். ஸோ 2 மார்க்ல இல்லை, ஜஸ்ட் 3 லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது சாப்டர் 2லயே உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கு இல்லையாப்பா? ஸோ ரெண்டுலையுமே இங்கே கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ரிமைனிங் இருக்கிறத வந்து படிச்சிடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து வெயிட்டேஜ் பார்த்தும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த சாப்டருக்கெல்லாம் வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். சரியா? ஸோ சாப்டர் 2ல வந்து பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்மி கொஷின்ஸ் தான் இருக்கு. ஸோ அடுத்தது 3 and 4. ஸோ உங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் வந்து சாப்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் சேனலில் முன்னாடியே வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ அந்த பிளானை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணலைனாலும் பரவாயில்ல, மறக்காமல் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயாவது எல்லாமே வந்து படித்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது சாப்டர் 5, 6 and 7, 8. ஸோ இதில் 8th சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ஸே உங்களுக்கு கிடையாது, 2 மார்க் கொஷின்ஸ் தான். அதுவுமே கம்மியாக தான் இருக்குது, 5 கொஷின்ஸ் தான். அண்ட் வந்து 5 மார்க்லேயும் நமக்கு 2 கொஷின்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் புக்ல எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மார்க் பண்ணி வச்சு படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம ஸ்கூல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்க நம்ம ஒன்று சொல்றோம், நீங்க வெளியே ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நீங்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் HL அதாவது ஹண்ட்ரட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு படிங்க. டெஃபினட்டா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டுருவாங்க. சரியா? அடுத்தது சாப்டர் 9லயும் நமக்கு என்ன இருக்கு? பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்கு இல்லையா? ஸோ பார்ட் 1ல கம்மியா தான் இருக்கு. அண்ட் பார்ட் 2ல நமக்கு 5 மார்க் கூட கிடையாது. அண்ட் 3 மார்க்கு ஒரே கொஸ்டின் தான். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ நீங்க வந்துட்டு அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை பார்த்து வரி பண்ண வேண்டாம். இன்னும் நிறைய சிலபஸ்ல நிறைய சாப்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு கொஸ்டின்ஸும் வந்து கம்மியா தான் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க ஸோ அதிகமா இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாரா முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த கம்மி போர்ஷன்ஸ் இருக்கிறதெல்லாம் கூட படிச்சுக்கலாம். சரியா? ஸோ எல்லாமே உங்களோட கன்வீனியன்ட் தான். உங்களுக்கு எந்த மாதிரி படிக்க தோணுதோ அதை நீங்க படிச்சிடலாம். ஆனா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுதான். இப்போ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாப்பா? அடுத்தது 12th CS இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 மார்க் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா 2 and 3 மார்க்கை ஃபர்ஸ்ட் ப்ரியாரா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்தே நீங்க என்ன பண்ணலாம்? 5 மார்க் கொஸ்டின்ஸை பில்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்துட்டு ஸோ 5 மார்க் படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஸோ 2-3 மார்க்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை கம்பைன் பண்ணி 5 மார்க்கில் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்குன்னு சம்மந்தமே இல்லாத ஆன்சர் எழுதி வச்சிடாதீங்க, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஆன்சர் எழுதி வைங்க. சரியா? ஸோ சாப்டர் 1, 2 and 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ இதில் 5 மார்க் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். 2, 2, 3, 5 மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ குயிக்காக வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது சாப்டர் 4. சாப்டர் 4ல நமக்கு 4 டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் 4 3 மார்க்ஸ், 4 2 மார்க்ஸ். ஸோ ப்ரீ
ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1, 2, 3 எல்லாம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதாவது ஒன்னு தான் ஜாஸ்தி இருக்கு, ரொம்பலாம் இல்ல. ஸோ அதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்டே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க, சரிங்களா? அடுத்தது சாப்டர் 5 நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ த ஹோல் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு சாப்டர் நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஸோ உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நம்ம இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாமே படிக்கணுங்கிறது கிடையாது, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மஸ்டா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருங்க. அது போக 10 சாப்டர்ஸ் இருக்கா, அதுல 8 சாப்டர்ஸும் சாலிடா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு நீங்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இல்லையா நமக்கு அந்த இடத்துல வந்து கொஸ்டின்ஸ் வந்து லேக் ஆயிரும், அட்டன் பண்ணவே முடியாது, சரியா? ஸோ அதனால ஒரு சாலிடா 8 சாப்டர்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து படிச்சு முடிச்சிருங்க. ஓகே, அடுத்தது சாப்டர் 6, 7 பாருங்க. ஸோ 7th சாப்டர்ல நமக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா 1 மார்க்ஸ். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் நீங்க படிக்கும் போது 1 மார்க்ஸை வந்து அப்பப்பவே கம்ப்ளீட் பண்ணிருங்க. 1 மார்க்ஸ் வந்து தனியா படிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவா வந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ரெகுலரா நம்ம ஹண்டர்லர்ன் சேனல்ல லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைவ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாப்டர் 8, 9, 10, சரியா? ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. ஸோ 10லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ப்ரியாரா நீங்க அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ஸோ நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒரு டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து செக் பண்ணுங்கப்பா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நிறைய பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாமும் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுங்க, சரியா? ஸோ நம்ம ஹண்டர்லர்ன் சேனல்ல டெய்லி லைவ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம லைவ் அட்டன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க வந்து லைவ்ல வந்து கேட்கலாம், சரியா? ஓகேவா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல்.